Hi friends, welcome to Modhu Naveen vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான். சோ இந்த தக்காளி தொக்கை நீங்க வந்து செஞ்சு அப்படியே வந்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசம் ஆனா கூட வந்து கெட்டு போகாது. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது நார்மலா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ டெய்லி என்ன சட்னி செய்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் தோசை சுட்டா இந்த தக்காளி தொக்கு வச்சு ஈஸியாக வந்து வேலையை வந்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து நல்லா சுடு தண்ணியில், அதாவது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மசால் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, அது கூடவே ஒரு கொஞ்சமாக வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பவுடர் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாயும் நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த பூண்டையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி வந்து வேண்டாம், லைட்டாக தண்ணி சேர்த்தி இதையும் நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா இதையும் வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. பூண்டும் இந்த வரமிளகாயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துறங்காட்டி இந்த பேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த தொக்கு செய்கிறதுக்கு காரத்துக்கு வந்து மிளகாத்தூளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தும்போது அதோட கன்சிஸ்டன்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அரைக்க வேண்டியது எல்லா மசாலா எல்லாமே வந்து எடுத்து ரெடியாக வந்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி, நான் வந்து 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு பாதி தக்காளி வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு பாதி தக்காளியை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அரைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணியும் பாதி வந்து வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி வந்து எடுத்து ரெடியாக வந்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். எண்ணெய் கம்மியாக தான் வந்து சேர்த்திருக்கேன். நீங்கள் இன்னும் வேணும்னா அதிகமாக கூட வந்து சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாயும் பூண்டும், அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து மல்லி இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் அப்படியே டைரெக்டாக வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் வந்து போயிடும். ஏன்னா நம்ம வந்து மிளகாயும் பூண்டும் வந்து பச்சையாக வந்து அரைச்சிருக்கோம். ஸோ அதோட பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு இதை வந்து ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதோட பச்சை வாசனைலாம் வந்து போயிடுச்சு. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அரைச்சி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மீதி தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணது கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சது சேர்த்துக்கும் போது எல்லாமே வந்து நல்லா வந்து குக் ஆயிரும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த தக்காளி வந்து சேர்த்திட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து தக்காளி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி பாதி வந்து அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே அரைச்சி சேர்த்துறத விட இந்த மாதிரி பண்ணால் சாதத்து கூடலாம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக விட போகிறோம். ஸோ இந்த தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு நல்லா வந்து கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. இன்னுமே நல்லா வந்து கொதித்து அதை நல்லா சுண்டி வந்து வரணும். அதனால் அப்பப்போ மட்டும் மூடி எடுத்து நல்லா வந்து கலரி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மூடி வச்சுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து கொதித்து வந்திருக்கு. ஸோ மறுபடியும் மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மறுபடியும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு, தொக்கு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ அதை நல்லா வந்து அப்பப்போ கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா லைட்டாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நல்லா கலரிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இன்னும் இந்த தக்காளி நல்லா வந்து வெந்து சுண்டு வரணும். அந்த எண்ணெய்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு மாறும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்கு. ஸோ எண்ணெய் வந்து நான் லைட்டாக ஊற்றினங்காட்டி எனக்கு எண்ணெய் நிறையா வந்து பிரிஞ்சு வரல. நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ சூப்பராக நல்லா கெட்டியான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இனி ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதம் ஆனால் கூட வந்து இந்த தக்காளி தொக்கு வந்து கெட்டு போகாது. ஸோ டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.